நீங்க ஆன்லைன்ல புக் பண்ற ஒரு பொருளோ, நீங்க ஊபர்ல புக் பண்ற ஒரு ஃபுட்டோ, உங்கள தேடி நீங்க இருக்கிற கரெக்ட்டான லொகேஷனுக்கு உங்கள தேடி வந்து சேருது. அதே மாதிரி நம்ம ஃபேமிலியா, ஃப்ரெண்ட்ஸா டிராவல் பண்ணும்போது ஜிபிஎஸ்ஸ போட்டு டிராவல் பண்ணணும். நம்மள கரெக்ட்டான இடத்துல கொண்டு சேர்க்கும். சம் டைம் ஏதாவது பக் காரணமா இடத்த மாத்தி கொண்டு சேர்க்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னது? இது எப்படி நம்மள கரெக்ட்டா அந்த லொகேஷனுக்கு கொண்டு சேர்றது? நம்ம ஆர்டர் பண்ற பொருள் எப்படி நம்மளோட இடத்துக்கு கரெக்ட்டா வருது? இதுதான் ஜிபிஎஸோட மேஜிக். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸோட மேஜிக் என்னன்னு உங்களுக்கு புரியும். உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இது மாதிரி கண்டென்ட் உங்களோட தெரிய வரும். ஸோ பார்க்கலாமா? வாட் இஸ் திஸ் ஜிபிஎஸ்? ஜிபிஎஸ்னா என்ன? முதல்ல அதை பார்க்கணும். இது என்னன்னா ஜிபிஎஸ்னா குளோபல் ப்ரொசஸிங் சிஸ்டம். இது ப்ரொசஸிங் சிஸ்டம் இது விண்வெளியில சுற்றுற 24 சேட்டலைட்ல இருந்து சிக்னல்ஸ் எடுத்து நம்மளோட மொபைல்ஸ் எல்லாத்துக்கும் இந்த சிக்னல்ஸை கொடுக்குது. இதை எப்படி பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கையடக்க தொலைபேசி இருக்குல்ல, மொபைல் ஃபோன். இது அந்த சேட்டலைட்ல இருந்து வர சிக்னலை பிடிச்சிக்கொண்டு எத்தனை செகண்ட்ல சிக்னல் வந்து சேருதுன்னு தெரிஞ்சுக்கொண்டு நம்மளோட கனெக்ட் ஆகும். ஸோ இது புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சாங்க பார்த்துக்கோங்க. நான் படித்ததை இருந்ததை உங்கள்கிட்ட சொல்றேன். ஸோ நம்மளோட மொபைல் ஃபோன் கிட்ட அது இந்த சேட்டலைட்ல இருந்து வர சிக்னலை பிடிச்சிக்கொண்டு இது மூலியமா எத்தனை செகண்ட்ல நம்மளை வந்து அடையுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டு நம்மளோட இடத்த கண்டுபிடிச்சு கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அது சொல்றாங்க. அதே மாதிரி இதால நம்மளுக்கு என்னதான் யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸாக்டா ஆட்டோ வாரதையும் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஃப்ளைட் நேவிகேஷன், மிலிட்ரி அண்ட் ரெஸ்கியூ இதுக்கெல்லாம் ஜிபிஎஸ் கட்டாயமா முக்கியமான விஷயம் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜிபிஎஸ் உங்களோட மொபைல்ல இருக்கிற இந்த ஜிபிஎஸ் ஒரு மேஜிக் மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக் பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.